அனைவருக்கும் வணக்கம். பி மார்க்கெட்ல இருந்து இன்னைக்கு விவசாய தினம். நம்மளோட ஃபார்மர்ஸை தேடி போய் அவங்க கூட ஒரு லைவ் செஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வெரைட்டி, அதாவது நம்ம பாரம்பரியமிக்க நெல் வகைகளை இங்கே விதைச்சிருக்காங்க. இது தூய மல்லியும் பவானியும் இங்கே விதைச்சிருக்காங்க. நம்ம பாரம்பரியமிக்க நெல் வகைகள். நம்ம பாரம்பரியத்தை விட்டு எவ்வளோ வெளில போய்கிட்டு இருக்கோமோ, இந்த மாதிரி விவசாயிகளோட உறுதுணையோட இந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை இன்னும் பழைய மரபு சார்ந்த விஷயங்களை சேர்த்து நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றதுல பி மார்க்கெட் ரொம்பவே மும்முரமாக இருக்குது. உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இது எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வணக்கம், என் பெயர் மனோகரன். முத்தூர் கிராமம், திருப்பூர் மாவட்டம். நான் இயற்கை விவசாயி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தூய மல்லி பவானி நட்டுருக்கேன். பி மார்க்கில் இந்த வருஷம் எங்கள்கிட்ட நெல்லுக்கு கேட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க என்னென்ன உரம் போடுறீங்களான்னு கேட்டாங்க. நான் உரமே போடுறதில்லைங்க. இயற்கை முறையில் பஞ்சகவியா, ஜீவாமிர்தம், வேஸ்ட் கம்போஸ்ட்டு, இது மட்டும் மீன் அமிலம் இதெல்லாம் மட்டும்தான் கொடுக்குறோம். அதை யாருமே கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் கொடுக்குறனால அவங்களுக்கு மக்களுக்கு விஷம் இல்லாமல் உணவு கொடுக்குறதுக்காக பி மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம். நீங்கள் வேணால் கெமிக்கல் இல்லாமல் இந்த மாதிரி இயற்கை முறையில் பண்ணுறதுக்கு பார்க்கணுன்னு தோட்டம் பாருங்கள். ரொம்ப நன்றி ஐயா. இங்கே இந்த விவசாய தினத்தன்னைக்கு மக்களுக்கும் இல்லை விவசாயிகளுக்கும் ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இயற்கையாக பண்ணுங்க. விஷத்தை நம்மளோட சந்ததிக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி பொதுமக்களாக இந்த மாதிரி பி மார்க்கெட் இங்கே ரிசர்ச் பண்ணிட்டு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே போடாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ரெண்டு மூணு மாதம் பார்த்துட்டு போயிட்டு தான் கேட்குறாங்க. அது மாதிரி இருக்கிற கம்பெனிகிட்ட பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. அதே மாதிரி உங்கள் சந்ததிக்கு விஷத்தை கொடுத்து வளர்த்தாதீங்க. அது விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விவசாய தின வாழ்த்துக்கள். சூப்பர் ஐயா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்மளோட சங்கதிகளுக்கும் நம்ம விஷத்தை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் விஷத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி பொதுமக்கள் நம்மளும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இந்த மாதிரி விவசாயிகள் கிட்டேருந்து நம்ம தரமான தூய்மை இருக்கிற நேச்சுரலாக விளைவிக்கக்கூடிய இந்த மாதிரி விவசாயிகளை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு தரமான பொருள் சேரும். ஸோ அனைவருக்கும் விவசாய தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் லெட்ஸ் செலிப்ரேட் ஃபார்மிங்.